விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சட்டசபையில் புது சிவில் சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மசோதா இப்போ நிறைவேற்றமாகியிருக்கு. ஸோ இந்த புது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன, அதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல மதங்கள் பல கலாச்சாரங்களை கொண்டு வாழ்கிற மக்கள் தான் இங்கே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா மதங்கள்லையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக மேரேஜ், டிவோர்ஸ், அதுக்கப்புறம் அடாப்ஷன், வாரிசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய திருமண முறையாக இருக்கட்டும், விவாகரத்து முறையாக இருக்கட்டும், அதை பின்பற்றி தான் அவங்க செயல்படுவாங்க. ஆனால் இந்த புது சிவில் சட்டம்ன்றது மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் எல்லா குடிமக்களுக்கும் ஒரே விதமான சட்டம் அப்படின்னு சொல்றது தான் இந்த புது சிவில் சட்டம். ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறவங்க தான் பாஜக. சோ இந்த பொது சிவில் சட்டத்தையும் பாஜக தான் முன்னெடுத்து இதை உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையா நிறைவேற்றமும் செஞ்சிருக்கிறாங்க. இதை நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க பிளான். முதற்கட்டமா இப்போ உத்தரகாண்ட்ல இவங்க அதை சாதிச்சிருக்கிறாங்க. இதற்கு முதலா முயற்சி தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தான். இது தொடர்பாக சட்ட முன்வடிவை உருவாக்குவதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்றவருடைய தலைமையில 2022ஆம் ஆண்டிலேயே ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தான் ஒரு சட்ட வடிவை தயாரிச்சு அரசு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதற்கு அந்த மாநில அமைச்சரவையும் ஒப்புதல் வழங்குறாங்க. இந்த நிலையில தான் அந்த மாநிலத்துல 4 நாள் சிறப்பு சட்டசபை கூட்டத்தொடர் கூட்டப்படுகிறது. சட்டசபையில உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மசோதாக்கு ஒப்புதல் வழங்குறாரு. எதிர்க்கட்சிகள் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சாலும் சட்டசபையில இது நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆளுநர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநரும் ஒப்புதல் வழங்குறாரு. அப்படிதான் இந்த பொது சிவில் சட்டம் சட்டமாக்கப்படுறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டுல பாஜக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியமான வாக்குறுதியா இந்த புது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அது போலவே இதை செஞ்சிருக்காங்க. சோ இப்போ இந்த புது சிவில் சட்டத்தை பத்தி ஏன் இவ்வளவு தீவிரமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புப்படி ஒரு குற்றவியல் சட்டங்கள், தண்டனை சட்டங்கள்லாம் இந்திய குடிமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான சட்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு தனி நபரை சார்ந்த சட்டங்கள் எல்லாமே அவங்களுடைய மத நல்லிணக்கத்தை பொறுத்து தான் அந்த சட்டங்கள் அமையும். ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் இங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில தான் இந்த சட்டங்கள் எல்லாமே வடிவமைச்சு இருந்தது. ஆனா இப்ப பொது சிவில் சட்டம் அப்படின்றது இது எல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு எல்லா குடிமக்களுக்கும் ஒரே சட்டம் அப்படின்றத தான் அடிப்படையா கொண்டிருக்கு. சோ உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு கிட்டத்தட்ட 740 பக்கங்கள் 4 பகுதிகளை கொண்டு ஒரு சட்ட வரைவை அவங்க அரசு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சோ எந்த அடிப்படையில இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதற்கு நாங்க நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் வச்சோம். ஆன்லைன் செஷன்ல நிறைய பேர்கிட்ட நாங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். அதே போல 43 கூட்டங்களை கூடி கிட்டத்தட்ட 60,000 மக்கள் கிட்ட நாங்க பேசிட்டு தான் இந்த சட்ட முன்வடிவை நாங்க வரைஞ்சோம் அப்படின்ற ஒரு பதிலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முட்டு கொடுக்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட நாங்க நிறைய பேசி இருக்கிறோம், விவாதம் பண்ணி இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணது பிறகுதான் இந்த சட்டத்தை நாங்க அமல்படுத்தி இருக்கோம் அப்படின்னு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் சொல்லியிருக்கிறார். அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிற மற்ற விஷயங்கள், அம்சங்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பூதாகரமா வெடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவே மாறி இருக்கு. முதல்ல திருமணத்துல என்ன இந்த மசோதா சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமே மட்டுமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல திருமண வயது வரம்பு ஆணுக்கு 21 வயதாகவும் பெண்ணுக்கு 18 வயதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல காமனா எந்த சடங்கு முறையில நீங்க திருமணம் நடத்தியிருந்தாலும் திருமணம் பதிவு செய்யணும், பதிவு செய்யாத திருமணம் செல்லாது அப்படின்ற ஒரு காமனான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மனைவியோ இல்லது கணவனோ இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விவாகரத்துக்கு இந்த மசோதாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணவனோ மனைவியோ சீட் பண்ணா இல்லனா கொடூரமா நடந்துக்கிட்டா இல்லனா ஒருத்தர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குறைஞ்சது ஒரு 2 வருஷம் அவங்க தனித்தனியா வாழ்ந்திருந்தாலோ இல்லனா 7 வருஷத்துக்கு கான்டாக்டே இல்லாம இருந்திருந்தாலோ அவங்கள கணவனோ மனைவியோ அந்த ஆப்போசிட் பர்சனை
வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல திருமணமாகி 1 வருஷத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர்த்து 1 வருஷத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே போல டிவோர்ஸ் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களின்படி டிவோர்ஸ் செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரொம்பவே சர்ச்சையான லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இந்த மசோதாவில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். லிவ் இன்ல இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட பதிவாளர் கிட்ட போய் அவங்களுடைய உறவை அறிவிக்க வேண்டும். அதே போல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது அப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது அதிகாரப்பூர்வமா கருதப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறார்கள் இருக்கக்கூடாது. அதே போல கல்யாணமானவங்க திருமணமானவங்க யாருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது. அதே போல ஆண்கள் 21 வயதுக்கு முன்னாடியே அவங்க லிவ் இன்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல அவங்க பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறி அவங்க வந்து செயல்பட்டா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை அறிவிக்காம போயிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு 3 months up to 3 months வரைக்கும் ஜெயில் வழங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல 10,000 rupees ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல எப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு உள்ள போகும் பொழுது மாவட்ட பதிவாளர் கிட்ட சொல்லணுமோ அதே போல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்தாலும் அதை வெளிப்படையா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சர்ச்சையான சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா முறை அத்தை மக மாமா மக அப்படின்ற இருக்கிற முறையில இருக்கிறவங்களை யாரையும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றதும் இந்த பொது சிவில் சட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எதற்காகன்னு தெரியல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்ப விவாதங்களை கிளப்பி இருக்கு. சோ தேர்தல் நெருங்கி இருக்கிற நேரத்துல இந்த மசோதாவை தாக்கல் செய்ததற்கும் இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டதற்கும் என்ன காரணம் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பும் ஒரு பக்கம் கிளம்பி இருக்கு. சோ விவாத பொருளா மாறி இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதுதான் இந்தியாவுடைய கோட்பாடா இருந்துட்டு வருது. பட் அதை அழிச்சிட்டு நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த பொது சிவில் சட்டம். இதற்கான எதிர்ப்புகள் இன்னும் வலுக்கணும் தான் எங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. நன்றி.